फ्रेंड्स वेलकम टू उमा किचन इनकी नम्बर तट्टை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நான் வந்து ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பச்சரிசி மாவு வந்து ஊற வச்சு மாவு அரைச்சி எடுத்து வறுத்து நல்லா வச்சிருக்கேன் இது வந்து நல்லா வறுத்த மாவு தட்டைக்கு வந்து வறுத்து போட்டா தான் மாவு நல்லா இருக்கும் அதனால நான் ஒரு கப் மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு புடி பாசி பருப்பு ஒரு புடி கடலை பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் 2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது செய்யறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதுங்கட்ட இதெல்லாம் அரைச்சி தட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அதுங்கட்ட நம்ம இந்த காஞ்ச மிளகாய் சோம்புலாம் கருவேப்பிலாம் நம்ம மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் மாவு வந்து தட்டைக்கு வறுத்து போட்டால் தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் ஈர மாவு போட்டால் ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் லைட்டாக கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுட்டு இப்போ அது வந்து ஒன்று பதியமாக அரைச்சி வச்சுக்கலாம் நைஸாக அரைக்கக்கூடாது இப்போது அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ இது நல்லா அரைச்சி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி பொறுன்னு அரைச்சிக்கணும் இப்போ தண்ணி கொதிக்குது மாவு எப்படி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த தட்டில் மாவு சேர்த்துக்கிட்டு இந்த அரைச்ச விழுதுலாம் இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்குது பருப்பு சேர்த்துக்கிறேன் சிறுபருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சு அதில் தட்டைக்கு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிச்சாதான் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசையணும் மொத்தமாக ஃபுல்லாக ஊற்றக்கூடாது மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும் நல்லா டைட்டாக பிசைஞ்சாதான் நல்லா இருக்கும் மாவு இப்போ 1 கிலோ மாவு போடுறேன்னா அதுக்கு வந்து 100 வெண்ணெய் போட்டால் கரெக்டாக இருக்கும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக பிசையாமல் இதே மாதிரி கெட்டியாக பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிடும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ கடாயை வச்சுக்கிறேன் இப்போ இதில் எண்ணெய் சேர்க்கலாம் இப்போ இந்த தட்டை வந்து தட்டுறதுக்கு நான் வந்து எண்ணெய் கவர் வந்து யூஸ் பண்ணுறேன் 1 லிட்டர் எண்ணெய் கவர் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எந்த கவர் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்குறேன் அது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து உருட்டிட்டு நம்ம கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் வச்சுட்டு இந்த சைஸுக்கு மாவு வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கணும் இந்த அளவில் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இந்த சைஸுக்கு உருட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுட்டு நான் இந்த மிஷினில் தான் வந்து அழுத்தி போட போகிறேன் இப்போ
வேணும்னா நம்ம இந்த மாதிரி கவர் வச்சு நம்ம ரிங்கு எதுனா வளையல் மாதிரி ரிங்கு ஸ்டீலு அந்த மாதிரி மெட்டல் அந்த மாதிரி வளையல் இருந்தால் கூட நம்ம அந்த உருண்டை வச்சு இந்த கவரில் எண்ணெய் தடவிட்டு அதுலேயும் தொட்டு தட்டி போட்டுக்கலாம், ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம். இந்த மிஷின் இல்லைன்னா அதில் தட்டி போட்டுக்கலாம். அப்படி தட்ட வரலன்னா இந்த மாதிரி மிஷினில் நம்ம இந்த எண்ணெய் தடவிட்டு இந்த கவரில் உருண்டை வச்சு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இந்த கவர் வந்து இதில் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும். எண்ணெயில் இந்த மாதிரி அந்த உருண்டை பண்ணிவிட்டு இப்போது இதில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் இப்போது இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி வரும். நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் போடலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் அழுத்தி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போது இது எடுத்து அதில் போட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா வறுத்து போட்டால் தான் தட்டைக்கு நல்லா பொறுப்பொருள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈர மாவு போட்டால் ஜவு மாதிரி வந்துடும், நல்லா இருக்காது. தட்டை வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டான தட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க.